ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோழி பெண்கள் தொல்லையிலேருந்து நம்ம கோழி குண்டை வந்து எப்படி காப்பாற்றுறது, கோழிகளை வந்து எப்படி கோழி பெண்கள் தொல்லை இல்லாமல் வச்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இது போல் கோழிகளை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு எப்படி நம்ம கோழி கேஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ரீல்ஸில், பார்க்கலாம், அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி பெண் தொல்லையிலேருந்து கோழிகளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ml அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். லெஸ் டிக் அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதை நான் வந்து ஃபோட்டோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 ml இதை மிக்ஸ் பண்ணி கோழியை வந்து உள்ளே டிப் பண்ணி வெளில விட்டுருங்க. ஸோ தட் வெயில் டைமில் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து டே டைமில் வந்து ஈவினிங் டைம்லாம் பண்ணிங்கன்னா குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும், தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் வரும். நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு 12 மணிக்கு நல்லா வெயில் அடிக்கும் போது நீங்கள் எடுத்து தண்ணியை டிப் பண்ணி வெயிலில் கட்டி போட்டுட்டீங்க, இல்லை வெயிலில் விட்டுட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். இது வந்து ஒரு ரெமெடி, சரிங்களா? இன்றைக்கி இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த மிச்ச வாட்டரை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த வாட்டரை என்ன பண்ணால் நம்ம கேஜ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ஸோ எங்கேயாவது கோழி ஓட பெண்கள் வந்து முட்டைக்கிட்ட ஏதாவது போட்டு வச்சுருந்தா கூட அந்த கோழி எல்லாமே வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கூண்டுகளிலும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம், சரிங்களா?